தரக்கூடியது. வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபினிட்டினா ஒரு முடிவில்லாத வாக். இந்த இந்த எண்டில் இருந்து ஆரம்பிச்சு இப்படி சுத்தலாம் ரிவர்ஸ்ல. ஆப்போசிட் சுத்தும்போது என்ன கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல லெஃப்ட் ரைட் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, எதை வந்து ஈக்குவல் பண்ணிக்கிற மாதிரி வந்து ஒரு இது வந்துடும். அப்ப எண்ணில் அடங்காத பெனிஃபிட்ஸ். 8 நடை பயிற்சியிலே நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. சாதாரண அன்பே சிவம், நான் உங்கள் மெய்யரி சுகுமார். அகாலயம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சேனலுக்கு திரு தங்கப்பாண்டியன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். ஓகே, இன்றைக்கு நம்ம வந்துங்க இந்த 8 நடைப்பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி நம்ம பேச போறோம். நீங்க 8 நடைப்பயிற்சியெல்லாம் செய்திருக்கீங்களா? செய்ததே இல்லை. 8 நடைப்பயிற்சின்னு என்னன்னு தெரியாது, இது வரைக்கும் நீங்க பார்த்தது இல்லை, போனது இல்லை. சரி 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 சரிங்க. ஓகே, இப்போ பாருங்க, இந்த 8 நடைப்பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் தரக்கூடியது. வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபினிட்டினா ஒரு முடிவில்லாத வாக். இந்த 8ஆம் நம்பர் ஆரம்பிச்சு போட்டு பாருங்க. நீங்க ஆரம்பிச்சு எங்க ஆரம்பிச்சு எங்க சும்மா போட்டுட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அந்த இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது இருக்கனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் எல்லாம் ரொம்ப வரவேற்பு அதிகம். இப்போ நம்ம நாடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பவும் செய்துட்டு இருக்காங்க, 8 நடைப்பயிற்சிலாம் செய்யறாங்க. இதுல என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. பாருங்க, உங்களுக்குமே கூட தெரியலன்னு சொல்றீங்க. நீங்க வந்து வாக்கிங் போறதுண்டா? கிரிக்கெட் விளையாடுவீங்க. ஒன்லி கிரிக்கெட் மட்டும் தான் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு. அதெல்லாம் வாக்கிங் எல்லாம் கிடையாது. உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, ஆசனம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஓடுறது மூச்சு பயிற்சி இல்லைங்க, ஓடுனா மூச்சு வாங்கு ஆச்சுங்களா. அப்ப வந்து நம்ம சொல்றது வந்து 8 நடைப்பயிற்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு வந்து 8ஆம் நம்பர் மாதிரி வரைந்து அதுக்கு மேல வந்து நடக்குது. இந்த கிரவுண்ட்ல எல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க, பாத்துருப்பீங்க. அந்த கிரவுண்ட்ல, ஸ்கூல் கிரவுண்ட்ல பாத்துருப்பீங்க. ஆமாங்க. எவ்வளவு லென்த் இருக்குங்க அந்த கிரவுண்ட்ல? 8ஆம் நம்பர் போட்டிருக்காங்க இல்லையா, அது எவ்வளவு நீள்? ரொம்ப தூரத்துக்கு வரைஞ்சிருக்காங்க. சரி சரி சரிங்க. ஏன்னா இந்த 8 நடைப்பயிற்சியில சில கிரவுண்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, நீங்க சொல்லக்கூடிய கணக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 அடிக்குள்ள வரைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதோட அதிகமா இருக்குமா? விட பெருசா இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க, நீங்க சொல்ற மாதிரிதான். ஏன்னா நிறைய கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த வாக்கிங் போன எப்படி அப்படியே நீளம் போயிட்டே இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி 8ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா ஒரு அளவே இல்லாத அளவுக்கு பெருசா, ரொம்ப பெருசா வரைஞ்சி வச்சிடறாங்க. இந்த 8 தான் நம்ம நடக்கிற மாதிரி தெரியாத அளவுக்கு அவ்வளவு லென்த்தா போய் 8 வரைய நடக்கிறாங்க இல்லையா. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா பெனிஃபிட் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த 8ஆம் நம்பர் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஒரு அளவு இருக்குதுங்க. நம்ம ரூம் சைஸ் இருக்குது பாருங்க, இது நாம 10 அடிங்க. அப்ப இந்த 10 அடிக்குள்ள வந்து நீங்க 8 மாதிரி வளையறீங்க இல்லையா, நடக்கும்போது என்ன தெரியுங்களா, உடம்பு நல்லா அப்படியே நல்லா வளைஞ்சு ட்விஸ்ட் ஆகுது இல்லைங்களா. அப்ப இந்த 8 நடைப்பயிற்சிங்கிறது ரூமோட சைஸே வருங்க. அந்த 10க்குள்ள இருக்குன்னு அகலம் பாருங்க, ஒரு 6 அடி இல்ல 8 அடி, எவ்வளவு சதுரமா கூட இருக்கலாம். 8 அடிக்கு 8 அடின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கொயருக்குள்ள 8 மாதிரி நடந்தா தான் நமக்கு வந்து ஃபுல் பெனிஃபிட்டுங்க. இப்ப நிறைய பேருக்கு வந்து வாக்கிங் போறது மட்டும்தான் தெரியும். இந்த 8 நடைப்பயிற்சியில வந்து இதுல அதை விட கூடுதல் நன்மை இருக்குன்னு தெரியவே தெரியாது. அவருங்க ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் அது வந்து தினசரி நடக்கணும்னு சொல்றாங்க. 8,000 அடி இந்த வாக்கிங் போறாங்க இல்லையா, அப்ப நடக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் இருக்கும் இல்லையா. இது வந்து ஒரு 3/4 மணி நேரம் நீங்க 8 நடைப்பயிற்சி பண்ணீங்கனாலே அதுல பெனிஃபிட் அத்தனை இதுல கிடைக்கும். உங்களுக்கு 3/4 மணி நேரத்துல ஒரு 45 நிமிஷம் மட்டும் நீங்க இந்த மாதிரி 8 நடைப்பயிற்சி, அது நான் சொல்றேன் இல்லையா, இந்த சைஸுக்குள்ள நடந்துட்டீங்கன்னா இது நிறைய பெனிஃபிட் இருக்குது. என்ன வரும்னு கேட்டீங்கன்னா கை கால் வலி, உடம்பு வலி, தசை வலி, தலைவலி, அப்புறம் அதே மாதிரி உள் உறுப்புகள் எல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கு. செரிமானம் இல்லாம இருக்கிறது, அதாவது மோஷன் சரியா போகாம இருக்கிறது. சில பேருக்குலாம் காலையில் எழுந்தா டீயோ காஃபியோ சாப்பிட்டா தான் டாய்லெட் போகிறது, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா. அவங்க எல்லாமே பாருங்க ஒரு 5 நிமிஷம் 8 நடைப்பயிற்சி பண்ணா கூட போதும். இந்த குடல் நல்லா ட்விஸ்ட் ஆகுது இல்லைங்களா, மோஷன் வந்து கிளியரா போக ஆரம்பிச்சு. அப்ப நிறைய நன்மைகள் வந்து இந்த இன்ஃபினிட்டி வாக் அப்படிங்கிற 8 நடைப்பயிற்சியில வந்து இருக்குதுங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா 45 நிமிஷம் நான் சொன்னேன் இல்லைங்களா, 45 நிமிஷத்தையே 2ஆ பிரிச்சுக்கலாம். ஏன்னா சில பேர்னால 45 நிமிஷம் தொடர்ந்து நடந்த என்னங்க ஆகும், கேர் ஆயிடுவாங்க, டயர்ட் ஆயிடுவாங்க, மயக்கம் போட்டு விழுந்து ஐயோ நம்மளுக்கு இந்த வேலையை வேணான்னு விட்டாலும் விட்டுருவாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா 2ஆ பிரிச்சுக்கிறது. 45 நிமிஷம் 2ஆ பிரிச்சு என்னங்க வரும்? 22 நிமிஷம் வரும். அந்த 22 நிமிஷம் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப இந்த முனையிலிருந்து ஆரம்பிச்சு 8 நடைப்பயிற்சி போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த டென்னிஸ் கிரவுண்ட் எல்லாம் பாத்திருக்கீங்க, ஒரு செட்டு விளையாட முடிச்சுட்டு ஆப்போசிட்ல அப்படியே மாறிக்கிறாங்க, பாத்திருக்கீங்களா?
இந்த 8 நடைப்பயிற்சியும் அதே மாதிரி ஒரு 22 நிமிஷம் முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த செட் ஆரம்பிப்பீங்க இல்லையா? அப்ப இந்த இந்த எண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இப்படி சுத்தலாம். ரிவர்ஸ்ல ஆப்போசிட் சுத்தும் போது என்ன கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல லெஃப்ட் ரைட்ல இருக்குது இல்லைங்களா? எதை வந்து ஈக்குவல் பண்ணிக்கிற மாதிரி வந்து ஒரு இது வந்துடும். அப்ப எண்ணில் அடங்காத பெனிஃபிட்ஸ். 8 நடைப்பயிற்சியிலேயே நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. இப்போ சாதாரணமா வந்து இந்த 8ஆம் நம்பர் மாதிரி இந்த பாதை மண் தடத்துல வந்து வரைஞ்சி வச்சுட்டு நடக்கிறது ஒன்று இருக்குங்க. இன்னொன்னு இந்த மணலெல்லாம் சலிச்சதுக்கு அப்புறம் ஒரு கல் இருக்குங்களா, இந்த அதுக்கு பேர் என்னங்க? இது இந்த சரளைங்களா, கப்பி சொல்லுவாங்களா, கப்பி. அந்த உருண்டையா அந்த மீன் தொட்டிலாம் கூட போட்டு வைக்கணும், உருண்டை கல்லுகள்லாம் வருது இல்லைங்களா? இது எல்லாமே அந்த 8ஆம் நம்பர் மாதிரி இதுல வரைஞ்சி வச்சுட்டு அது மேல நடக்கிறது. இப்படி நடக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா, இன்னும் கூடுதலா இந்த காலில் அக்கு பிரஷர் புள்ளிகள் இருக்குது இல்லைங்களா, அதையெல்லாம் அழுத்தும் போது இன்னும் வந்து கூடுதலா பெனிஃபிட் கிடைக்கும். சேம் அதே தான். என்ன கேட்டீங்கன்னா, செப்பல் போட்டு நடந்தீங்கன்னா இந்த பிரயோஜனம் இல்லை, வெறுங்கால நடக்கணும். 8 நடை பயிற்சிங்கிறது வெறுங்கால் நடந்தா தான் நம்ம சொல்லக்கூடிய இத்தனை விஷயங்களும் இத்தனை நன்மைகளும் நமக்கு வந்து கிடைக்குங்க. பாருங்க, ரத்த ஓட்டம் சீராகும், இருதய துடிப்பு சீராகும். இப்போ தினசரி வந்து காலையில் ஒரு 45 நிமிஷம், அதே மாதிரி சாயந்தரம் கூட 45 நிமிஷம் நடக்கலாம். இன்னும் வயிறு காலியா இருக்கும்போது நடந்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு நடக்கக்கூடாது இல்லைங்களா? அப்போ வந்து வயிறு காலி. ஏன்னா எந்த ஒரு பயிற்சியுமே வயிறு கனமா இருக்கும்போது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நீங்க தான் விளையாடுறது எனக்கு வேற பயிற்சியே தெரியாதுன்றீங்க, ஒரே வேலை முடிஞ்சு வச்சு. பொதுவா எந்த ஒரு உடற்பயிற்சி ஆகட்டும் எதுவுமே வயிறு நிறைய சாப்பிட்டு உடனே செய்யக்கூடாதுங்க. அப்புறம் ஒரு 1 மணி நேரம் இடைவெளிக்கு அப்புறம் வந்து நம்ம அதை செய்யலாம். அப்ப இந்த 8 நடை பயிற்சியும் அப்படித்தான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலி வயிறா இருக்கும்போது நடக்கலாம். ஒருவேளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு 1.5-2 மணி நேரம் கழிச்சு நீங்க இந்த பயிற்சி வந்து செய்யலாம். பொதுவாக காலையிலையும் மாலையிலையும் தான் வந்து இதுக்கான நேரம்னு வச்சுங்களேன். இப்படி நடக்கும்போது பல்வேறு உடல் உபாதைகள் வந்து சரியாதுங்க. நிறைய உடற்பயிற்சி செய்யக்கூடியதுனால கிடைக்கக்கூடிய நன்மை இருக்கும் இல்லைங்களா, அது நமக்கு கிடைக்குது. கெட்ட கொழுப்பு குறையுதுங்க முக்கியமா. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்குலாம் மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க இல்லையா, அதுக்கான அவசியம் இருக்காது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு அருமையான ஒரு தீர்வுங்க. அதனால இதை கடைபிடிச்சிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த 8 சம்பந்தமா வேற ஏதாவது கேட்கணும்னு தோணுதா கேட்கலாம். நீங்க நடப்பீங்களா? நீங்களே நடக்கணுங்கிறக்காக தாங்க உங்களை உட்கார வச்சு சொல்லிட்டு இருக்கேன். அதனால வெறுமனே கிரிக்கெட் மட்டும் விளையாடாம 8 நடைப்பயிற்சி செய்யுங்க. அது உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சரிங்களா? பின்பற்றி கொண்டு வாருங்கள். நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க. ஒரு நோய் நொடி இல்லாம ஒரு விழிப்புணர்வு. ஆமா, 8 நடக்கனால நிறைய நன்மை இருக்குது. ஆமா 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 ஆமா. ஓகேங்க, மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.